குருநாத தவத்திரு முருகன் சுவாமி பாதம் பட்சம். நான் ருத்ரகாளி மதுரையில் இருந்தேன். ருத்ரகாளி ஆன்மீக உறவுகளை அனைவரும் இனிய இப்போ நம்ம நேற்று ஒரு எந்திரம் கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்துல இன்னும் ரகசியங்கள் நிறைய ஒழிச்சு வச்சிருக்கேன். அத கொஞ்சம் உடைச்சு விடுவோம் அப்படிங்கறதுக்காக இதை சொல்றேன். இப்ப நேற்று கொடுத்த எந்திரம் நான் இதுக்கு முன்பு ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, மாந்திரிகம் என்பது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. பஞ்சபூதங்கள்னால் மட்டும் அடிப்படையில தான் மாந்திரிகம் இப்படி செயல்படுகிறது. பஞ்சபூதங்களோட நிலையில தான். அப்ப இந்த எந்திரம் எந்த பூதத்தின் அடிப்படையில் வருதுங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் போட்டு எந்திரம் வேலை செஞ்சிருமானா செய்யாது. அப்ப இது என்ன பூதத்தின் அடிப்படையில இந்த எந்திரம் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது அது தெரியும். அந்த பூதத்துக்கான நேரம் ஒண்ணு உண்டு. பஞ்சபட்சி அல்ல நான் கூறுவது. பஞ்சபட்சியை விட்டுருங்க, இது பஞ்சபூதங்களின் நேரம். இது எந்த பூதம்ங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த பூதம் எந்த நேரம், தினமும் இரவு ஒரு நேரத்துல வருது, பகல்ல ஒரு நேரத்துல வருது. அந்த பஞ்சபூத நேரத்துல அந்த எந்திரத்தை உருவாக்கணும். அதுக்கப்புறம் பிரயோகம் பண்றதும் அதே நேரத்துல உருவாக்கணும். அடுத்து பஞ்சபூதங்களோட திசை தெரியணும். அந்த திசையை நோக்கிதான் இந்த எந்திரத்தை எழுதணும். இதுதான் இதுல இருக்க ரகசியங்கள். இதுல இருக்கிற ரகசியம் பாதி ரகசியம், அதுவும் பாதி ரகசியம் தான், அதுவும் முழு ரகசியம் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் தெரியணும். ஒரு எந்திரத்தை உருவாக்குறதுக்கு ஒரு நம்பரை போட்டு எழுதி இதை பயன்படுத்தி பாருங்கிறது இல்லை. ஒவ்வொரு ஆய்வும் நான் இதுக்கு முன்னாடி இதான் சொல்லியிருக்கேன். மாந்திரியத்தை என்ன படிச்சுங்கிற முக்கியம் இல்லை, அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டங்கிறதா முக்கியங்கிற ஒரு பதிவு போட்டிருப்பேன். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் மாந்திரியத்தை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏற்றுரக்கா கறிக்கு உதவாது. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கிறது விஷயம் கிடையாது. மாந்திரிகர்கள் ஆக முடியாது. நிறைய தெரியணும், நிறைய புரியணும். நான் அதுக்குதான் என்னோட வாட்ஸ்அப்ல இதுலயே வச்சிருப்பேன். உற்றறி உணர்ந்தறி கற்றறின்னு கொடுத்துருக்கேன். முதல் ஒரு விஷயத்த ஒத்துப்பாரு, அப்புறம் அதை உணர்ந்து பாரு, அதுக்கப்புறம் கத்துக்க. அப்பதான் இந்த துறையில ஜெயிக்க முடியும். எடுத்த உடனே வந்த உடனே உபாசனை எடுத்துட்டு உபாசனை பண்ணிடு, அதுக்கப்புறம் அப்படியே எந்திரத்தை போடு, பூஜை பண்ணு, பலியை கொடு, அது போய் ஒரு கனி பலியோ ஏதோ ஒரு பலியை கொடுத்து அந்த எந்திரத்தை போய் புதைச்சிரு, வேலை செஞ்சிடும். அதெல்லாம் கிடையாது மாந்திரீகம். மாந்திரிகங்கிறது நிறைய சூட்சமங்கள் நிறைந்தது, அமானுஷியங்கள் நிறைந்தது. சூட்சமங்கள் தெரியணும். மாந்திரிகத்தை மேலோட்டமா தான் எல்லாமே சொல்லி இருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லி வச்சிருக்காங்க இது வரைக்கும். அதோட சூட்சமா ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியங்கள் நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டுமே இந்த துறையில ஜெயிக்க முடியும், பயணம் பண்ண முடியும், நிலைத்து நிற்க முடியும். சூட்சமா அது வேணும். இந்த பதிவு எது கொடுத்துருக்கேன்னா உங்களை தூண்டி விடுறேன். எப்பவும் சொல்றேன், நான் உங்களை தூண்டி தான் விடுறேன். சிந்திங்க. சிந்திக்கதான் தேடல் உள்ளவனுக்கே விடை கிடைக்கும். தேடாம அமைதியா இருந்து காப்பி பேஸ்ட். அவர் ஒரு மந்திரம் கொடுத்தாரு, அவர் ஒரு ஒரு விஷயத்த சொன்னாரு, அவர் ஒரு மைபாகத்தை கொடுத்தாரு, அது செஞ்சோம் அப்படிங்கிறது இல்லை. அது என்ன தத்துவத்துல வருது, அது எந்த திசையில அரைக்கணும், எந்த நேரத்துல அரைக்கணும், எப்படி அரைக்கணும், அதுக்கு எப்படி உயிர் கொடுக்கணும், இதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சாதான் மாந்திரியத்தில் நிற்க முடியும். ஒருத்தருக்கு வேலை செய்யும், அதே எந்திரம் ஒருத்தருக்கு வேலை செய்யாது. இவன் போட்டிருக்க நேரம் வேற யாருக்கும், அவன் போட்டிருக்க நேரம் வேற யாருக்கும். இவன் உருவாக்கப்பட்ட முறை வேற யாருக்கும், அவன் உருவாக்கப்பட்ட முறைகள் வேற யாருக்கும். அதனால ஒருவனுக்கு வெற்றியும் ஒருவனுக்கு தோல்வியும் கொடுக்குது. இந்த சூட்சுமங்கள்லாம் தெரிஞ்சு பயணம் பண்ணீங்கன்னா கால சிறந்தது. வாழ்க்கையில் உங்க பேரும் வரலாறுல பொறிக்கப்படும். அதை புரிஞ்சு அறிந்து கத்துக்குங்க, மாந்திரிகத்தை பயன்படுத்துங்க. அப்பதான் வெற்றி கிடைக்கும். எதுவுமே இலகுவா கிடைச்சிடாது. எதுவுமே ரொம்ப இலகுவா கிடைச்சிட்டு அதுக்கு மரியாதையே இல்லை. விஷயம் தோத்துட்டேன்லாம், அதுல ஏன் தோத்தேன், அந்த விஷயத்துல எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணியிருக்கேன்,
ஏன் தப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? இப்படி ஒவ்வொன்றா தேடி 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 அந்த அதிசூட்சம ரகசியங்களை உருவாக்கி வச்சிருக்க. எதை கத்துக்கிட்டோங்கிறது இல்ல, எப்படி கத்துக்கிட்டோங்கிறது தான் முக்கியம். எப்படி நம்ம உள்வாங்குறது முக்கியம் இல்லை. இது வாய்ப்பாடு கிடையாது. 4-1-1 இயர் 1-2 அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றது, அதெல்லாம் வந்து வாய்ப்பாடு கிடையாது. மாந்திரிகங்கிறது இப்பயும் சொல்றேன், காப்பி பேஸ்ட் விஷயங்களை எடுத்து பண்ணாதீங்க. சொந்தமா ஆய்வு செய்யுங்க. இதெல்லாம் தெரியணும். தெரிஞ்சாதான் இந்த துறையில ஜெயிக்க முடியும். இப்பவும் சொல்றேன், இது அனைத்து உங்களோட நல்லதுக்காக சொல்றேன். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும். நான் சரியான முறையில சரியான விஷயங்களை உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். சரியான நிலப்பாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. நாளைக்கு கிடைக்கிற கலாக்காயோட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்கா ரொம்ப முக்கியம் நினைச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்ப உடனே என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலை இருக்காங்க. இது அப்படி கிடையாது. முதல் வாங்கணும், அப்புறம் தோட்டணும், அப்புறம் தான் கட்டணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. புரிந்து அறிந்து நடங்கள். அனைவருக்கும் வெற்றி கிடைக்கும். யாரும் இங்க தோக்க பிறக்கல, எல்லாருமே ஜெயிக்க பிறந்திருக்காங்க. சரியான முறையில பயணம் பண்ணுங்க, சரியா ஜெயிக்கலாம். அன்புடன் ருத்ரகாளி, மதுரையில இருந்து.